ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஏலைன் குர்த்தியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன கிளாத் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வந்து ரா சில்க்ஸ் கிளாத் எடுத்திருக்கேன், 3 மீட்டர் வந்து நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், அப்புறம் 2.5 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். என்னோடய ஃபுல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு டாப்போட ஃபுல் லென்த்து. அப்புறம் ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 32 இன்ச்சு +4/4 +1.5. இந்த 4 இன்ச் எதுக்குன்னா லூஸ் ஃபிட்டுக்காண்டி, 1.5 எதுக்குன்னா சீம் அலவன்ஸு. அதோட ஆன்சர் வந்து 10.5 இன்ச்சு. வேஸ்ட் ரவுண்ட் வந்து 30 இன்ச்சு. அதை கால்குலேஷன் பண்ணுற ஆன்சர் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. நெக் வைட் எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா ஜஸ்ட் ரவுண்டு /12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். அதான் நெக் வைடு 2.5. ஷோல்டர் வந்து 32/6. இதே ஜஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அதில் வந்து /6 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5.2 கிடைக்கும். அதான் ஆன்சரு. ஆம்கோல் எவ்வளோன்னா 14 இன்ச்சு. அதாவது ஆம்கோல் ரவுண்டு நம்ம கனெக்ட் பண்ணோம்ல, அது வந்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது 14 இன்ச் வந்துச்சு. அதோட -2 பண்ண ஆன்சர் வந்து 5 இன்ச். இது ஆம்கோல் லென்த்து. இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. ஏலைன் குர்த்தியோட பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயரில் வந்து நெட் கிளாத் வரும், செகண்ட் லேயரில் வந்து ரா சில்க்ஸ் கிளாத் வரும். வீடியோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் வந்து 4 மடித்து வச்சுருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டாப்போட ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு. லைனிங் கட் பண்ணும்போது 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். அப்போனா 38 இன்ச்சு. அதோட வந்து ஒரு 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிடுதேன். அப்போனா 39.5 இன்ச்சு. அதை நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிடுவேன். அப்புறம் டாப்பில் பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிடுவேன். நெக் வைடு வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிடுவேன். ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. ஒரு 1/2 இன்ச் சீம் விட்டுக்கிடுவேன். எதனாலனா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக. அடுத்து ஆம்கோல் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிடுவேன். ஃப்ரண்ட் நெக் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. 5 இன்ச் மார்க் பண்ணிட்டு நெக்லைனுக்கு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிடுவேன். அப்புறம் ஆம்கோலுக்கு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் பாக்ஸ் லைன் போட்டுட்டு அந்த கார்னரில் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிடுவேன். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் வளைவு நான் ட்ரா பண்ணிக்கிடுவேன். இப்போ நெக்லைனில் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நான் ட்ரா பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிக்கிடுவேன். ஜஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. ஷோல்டர் டு வேஸ்ட் எவ்வளோன்னா 13.5 இன்ச்சு. இந்த 13.5 இன்ச்சு தான் வேஸ்ட் ரவுண்ட் நம்ம வந்து மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 10 இன்ச்சு. இப்போ வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம 10 இன்ச் ஆட் பண்ணோம்ல, அதே 10 இன்ச்சை கீழே பாட்டத்துலேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிளாத் எவ்வளோ ஃப்ளார் வருதோ அது மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து கீழே பாட்டம் வர ஒரு லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு கிளாத் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளார் கொடுத்துக்கலாம். எனக்கு கிளாத் இவ்வளோ தான் இருந்துச்சு, அதனால் இவ்வளோ ஃப்ளார் கொடுத்துக்கிடுவேன். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நிறையவே ஃப்ளார் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த கார்னரில் வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிடுவேன். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே பாட்டத்துலேருந்து ஒரு வளைவு கொடுத்து ட்ரா பண்ணிக்கிடுவேன். இப்போ ஜஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி முடித்ததும் ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரா சில்க்ஸ் கிளாத்தில் பார்த்திங்கன்னா லைனிங் வச்சுட்டு வெயிஸ்ட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளார் வேணுமோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த் வேணும் டாப்போட லென்த்து 39 இன்ச்சு நான் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிடுவேன். லைன் போட்டு ட்ராப் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் ரா சில்க்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நெட் ஃபேப்ரிக்கில் வச்சு ஊற்றி கட் பண்ணணும். நெட் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 40 இன்ச் மெஷர் பண்ணிக்கணும். 40 இன்ச் மெஷர் பண்ணிவிட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே ஒரு லைன் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளார் வேணுமோ அவ்வளோ ஃப்ளார் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான்
லைனிங் கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து கீழே ஃப்ளார் எடுத்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு ஃப்ளார் தேவையோ அது உங்களோட சாய்ஸு, நீங்கள் எவ்வளோ ஃப்ளார் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போது நெட் கிளாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லைனிங் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ரா சில்க்ஸ் கட் பண்ணியாச்சு. நெட் ஃபேப்ரிக் மூணுமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரா சில்க்ஸையும் லைனிங் கிளாத்தையும் நான் அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் வர நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிறேன். அது கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. நெக் லைனு அப்புறம் ஷோல்டர் ஜாயின்னு ஆம்கோல் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து வேஸ்ட் ரவுண்ட் வர தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து லைனிங் தனியாக, நெட் ஃபேப்ரிக் தனியாக, அப்புறம் ரா சில்க்ஸ் தனியாகவே கீழே வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அந்த சைடும் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து. இப்போ பேலன்ஸ் ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணணும். நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வச்சுட்டு பெல் பின் குத்திக்கோங்க. எங்கெங்கே துணி நகராமல் இருக்கணுமோ அங்கங்கெல்லாம் பெல் பின் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு லைனிங் ஃபேப்ரிக் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி அதே மெத்தடில் நம்ம வந்து நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிக்கலாம். கிளாத்தோட ராங் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நான் வந்து கிளாத்தை திருப்பிக்க போகிறேன். இப்போ டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு இதுவுமே சேம் நம்ம ஷோல்ட்ரு அப்புறம் ஆம்கோல் வேஸ்ட் ரவுண்டு இது வரை தான் நம்ம வந்து நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணோம். அது கீழே வந்து தையல் போடக்கூடாது. இந்த வேஸ்ட் ரவுண்டு வரை தான் நம்ம வந்து பெல் பின் குத்தியிருக்கோம். அது வரை தான் ஸ்டிச் பண்ணணும். ஷோல்டர், ஆம்கோல் அப்புறம் வேஸ்ட் ரவுண்டு. தச்சு முடித்த பிறகு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கிடுவேன். ½ இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிட்டேன் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்லீவ் லைனிங் ஃபேப்ரிக் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ½ இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் லைனிங்கை திருப்பி போட்டு அதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ லைனிங் ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேலன்ஸ் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு என்னென்னு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1½ இன்ச்சு சீமெண்ட் இருக்கும்ல அதை வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்ட் வர மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்டு வர தான் நம்ம ஜாயின் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்ட் வர ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து நெட் ஃபேப்ரிக், அதனால் நெட் கிளாத் வந்து ஒரு ½ இன்ச்சுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அது ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா செகண்ட் லேயர் வந்து ரா சில்க்ஸ் கிளாத்து, அந்த கிளாத்தையும் ஒரு ½ இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுடணும். மற்ற ஃபேப்ரிக் வந்து உள்பக்கமாக இழுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து தையல் போடணும். அடியில் துணி எதுவும் சிக்கிராமல் கரெக்டாக தையல் போடணும். செகண்ட் லேயர் தைச்சி முடித்தாச்சு. இப்போது அடுத்து லைனிங் கிளாத் வந்து ஜாயின் பண்ணணும். மற்ற 2 கிளாத்தையும் உள்பக்கமாக இழுத்துக்கோங்க. உள்பக்கமாக நம்ம தள்ளி விட்டுட்டு அப்புறமா நெட் ஃபேப்ரிக்கில் ½ இன்ச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போது
மறுபடியும் 2 ஸ்டிச்சு போட்டுக்கிடுதேன் நான் சைட் ஜாயிண்ட்டுக்கு. குர்த்தி எல்லாமே தச்சு முடித்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்லைனில் வந்து லீஃப் ஷேப்பில் வந்து நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக ட்ரா பண்ணி வச்சுக்கிடுதேன். குர்த்தியோட ரைட் சைடில் லெஃப்ட்டில் வந்து கம்மியாகவும் ரைட் சைடு வந்து ஜாஸ்தியாகவும் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிடுதேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வந்து ஷால் போட்டுக்குவோம் மறைஞ்சிக்கும், அதனால் நான் வந்து ரைட் சைடில் மட்டும் நிறைய லீஃப் வர மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி வரைஞ்சிக்கிடுதேன். இப்போ ஒவ்வொரு லீஃப்லேயும் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ அட்டாச் பண்ணிக்கோங்க. அது க்ளூ வந்து நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் மைக்ரோ பீட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தேன். இப்படி எல்லா லீஃப்லேயும் பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீடை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு உடனே நீங்கள் வந்து தட்டிடாதீங்க, அது கொஞ்சம் காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தட்டி விட்டிங்கன்னா அந்த லீஃப் ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும். நிறையவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து லீஃப் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரா பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை அழகாக டிசைன் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை டிசைனு, அப்புறம் வந்து ஃப்ளவர் டிசைனு, மற்ற என்னென்ன ஷேப் இருக்கோ அதை நம்ம வந்து ட்ரா பண்ணி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன கலர் மைக்ரோ பீட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஸ்ப்ரெட் பண்ணி அழகாக ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு நம்ம வந்து தட்டி விட்டோம்னா பேலன்ஸ் உள்ள பீட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும். அந்த லீஃப் ஷேப் வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக அழகாக வந்துடும். லீஃப் ஒர்க் வந்து முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு லீஃப்லையும் சென்டரில் ஒரு ஸ்டெம்ப் மாதிரி கோல்டன் கலர் பீட் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்லேயும் சேம் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. டாப்போட ஃபுல் லென்த் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் நெட் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அது வந்து 40 இன்ச் மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். மற்ற 2 லேயர் பார்த்திங்கன்னா ரா சில்க்ஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் 39 இன்ச்சு மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.